துப்பாக்கி டம்மி துப்பாக்கி சார். துப்பாக்கி டம்மி துப்பாக்கி சார். துப்பாக்கி மாதிரி இருக்கு, இது டம்மி துப்பாக்கி. தோட்டா போட மறந்துட்டாரு எஸ்கே. 7G ரெயின்போ காலனி கிருஷ்ணா கேரக்டர் இருக்கால, இது அப்டேட்டட் வெர்ஷன். ரொம்ப போர் அடிக்குதுங்க, ரொம்ப போர் அடிக்குது. ஒரு மாதிரி ஒரு வெறி பிடிச்ச அரக்க மாதிரி சண்டை போடுறது ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. அப்படி நல்லா இருக்கு. துப்பாக்கி கத்தி அதுக்கப்புறமா ஒன்னும் அவருக்கு பெரிய மிகப்பெரிய ஹிட்லாம் இல்ல. படம் சூப்பர் தானா? எஸ்கே வார்த்தை கடத்துல ஒரு படம் தானா? முருகதாஸ் பண்ணிருக்காங்க படம். திஸ் இஸ் a comeback தான். கரெக்டான ஆள்தான் துப்பாக்கி போயிருக்கு. ஃபுல்லாவே கத்தி இல்லனா அந்த படத்துல யாருமே லாமரமா கத்தி இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு புது லுக்கா நீங்க பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் நல்ல ஒரு கம்பேக் சொல்ல அந்த படம். பிஜிஎம் அனிருத் செதுக்கிட்டாரு. நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஆனா ஹீரோ வில்லனை சுட்டா வில்லன் 10 நாளைக்கு படுத்துவாப்ல, பல மைனஸ் இருக்கு. பாட்டு எதுவுமே நல்லா இல்ல. ஒரு பாட்டு கூட நெஞ்சில நிக்கல. தியேட்டர்ல வந்து நீங்க உட்கார்ந்து அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சீனுமே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆவலியோன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் வெறித்தனமா இருக்கும். துப்பாக்கி எப்படி இருந்துச்சுப்பா, அந்த 12 ஸ்லீப்பர்ஸ்ல எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தனாக்கா அது இல்லன்னா உனக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகும். எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தாண்டா வில்ல. ஐத்தியம் முடிச்சே சுத்தியே நல்லது செய்யறாரு. அதான் கண்டென்ட். பெஸ்ட் ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தையே மஜா பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் தான் சொல்லுவோம். துப்பாக்கி யார் கையில வேணா இருக்கலாம், வில்லன் நான் தாண்டான்னு நீ வில்லனுக்கு கொடுத்த பஞ்சை ஏன் ஹீரோக்கு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். விஜய் எல்லாம் எங்கேயோ போயாச்சுங்க. அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. ஏன் விஜய் துப்பாக்கி ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். ஒரு ஜெயில் ஃபைட் சீன் ஆளே இல்லாம ஒரு ஃபைட் பண்ணுவாப்ல, அது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி. அதெல்லாம் நல்லா, அந்த ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காப்ல. ஒரு மாதிரி ஒரு வெறி பிடிச்ச அரக்க மாதிரி சண்டை போடுறது ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. அப்படி நல்லா இருக்கு. வில்லன் மேல ஏஆருக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசம் இருக்குன்றது நல்லா ஸ்கிரீன்லயே தெரியுது. துப்பாக்கி யார் கையில வேணா இருக்கலாம், வில்லன் நான் தாண்டான்னு நீ வில்லனுக்கு கொடுத்த பஞ்சை ஏன் ஹீரோக்கு கொடுக்கலன்னு ஒரு கேள்வி வரும். பட் ஓவரால் படமா பாரு. படத்துல அரசியல் தேடாதீங்க, படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அதான் சொல்றேன், அவர் ஒரு கம்பேக் வருது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் கூட எடுத்து ரொம்ப பயங்கரமா அதுக்கப்புறம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் கொடுத்த ஹிட்னா நீங்க தமிழ்ல எதை சொல்லலாம்? துப்பாக்கியை சொல்லலாம். துப்பாக்கி கத்தி அதுக்கப்புறமா ஒன்னும் அவருக்கு பெரிய மிகப்பெரிய ஹிட்லாம் இல்ல. திஸ் இஸ் a comeback தான். நல்லா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் சூப்பரா இருக்கு. படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ், படத்துக்கு ஒரு பேக் போன் சொல்லலாம் அனிருத்தோட மியூசிக். ஆனா நீங்க வந்து சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் தான் சொல்லணும். சாங்ஸ் பெருசா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பாட்டும் மனசுல நிக்கிற மாதிரி கிடையாது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹீரோட இன்ட்ரோ சாங் மட்டும் தான். நிறைய சாங்ஸ் ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரி இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் மனசுல நிக்காத மாதிரி இருக்கு. பட் மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஒரு நீங்க நெகட்டிவ் எல்லாம் ஓரம் கட்டுங்க. படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், லேக் இருக்கும், படத்துல மைனஸ் இருக்கும். 1000 பேர் சுடுவாங்க, ஹீரோ மேல புல்லட் படாது. ஹீரோ வந்து ஒரு பையன் சுட்டா ஹீரோ மறுநாள் ஏந்தி பாப்பல. ஆனா ஹீரோ வில்லனை சுட்டா வில்லன் 10 நாளைக்கு படுத்துவாப்ல. பல மைனஸ் இருக்கு. படம் பார்த்து முடிச்சு வெளில இருக்கும். படம் பிளஸ், படம் நல்லா இருக்கு, படம் சூப்பர், பார்க்கலாம் ஃபேமிலியோட. படத்துல மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. மைனஸோட பிளஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இதுல ஒரு செட் பேக் இருக்குங்க. கம்பேக்கா இருந்தாலும் ஒரு செட் பேக் சொல்லிதான் ஆகணும். பாட்டு எதுவுமே நல்லா இல்ல. ஒரு பாட்டு கூட நெஞ்சில நிக்கல. மத்தபடி பாத்தீங்கன்னா இல்ல எதுவுமே பாட்டு நீங்க உட்காந்து ரசிச்சு பாக்குற மாதிரிலாம் இல்ல. அதே மாதிரி இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் சிவகார்த்திகேயனுக்கு நல்லா கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமரன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு நான் சிவகார்த்திகேயனை பார்க்க போறேன். ஸோ அப்போ அந்த ஃபேன்ஸ் மத்தியிலயும் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ரோ சீன் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ட் ஆவலியோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஸ்டோரி இஸ் ஓகே, ஸ்கிரீன் பிளே இஸ் ஓகே. சிவகார்த்திகேயன் நடிப்பை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல. அவரு பிச்சு பெடல் எடுக்கிற ஒரு ஆளு தான். அப்படியே படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா போகும்போது இது தேராதுப்பா, இது அவ்வளவுதான் பண்ணி போன் ஒன்று போயிட்டேனாக்கா அது நான் பொறுப்பு கிடையாது. படத்தை உட்காந்து பொறுமையா பாரு. படம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சூப்பரா ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று பயங்கரமா காட்ட போறாங்கன்னு. அதுக்கப்புறம் அப்படியே பட்டுன்னு விழுந்துரும், படம் லேக் ஆயிடும். ஏன்னா ஹீரோவை காமிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வில்லன் அளவுக்கு காமிக்க மாட்டாங்க, அங்கேயும் உனக்கு சீன் ஆயிடும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் வெறித்தனமா இருக்கும். என்ன சொல்லணும்னா தொர்ரா பார்க்கலாம் முடிஞ்சா. ஐ எம் வெயிட்டிங்ன்றது அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி வேற மாதிரி பண்ணிருக்காரு இவரோட லாங்குவேஜ்ல. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டே போச்சு. வெறித்தனமா இருக்கு. 10க்கு ஒரு 8 மாதிரி தரலாம் தாராளமா. நீ வந்து படத்தை வந்து பார்த்துட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணு. படம் ஓகே, படத்துல இவ்வளவு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னு. நீயா வந்து துப்பாக்கி 2 வெறித்தனமா இருக்கும் போது ஆஹா துப்பாக்கி எப்படி இருந்துச்சுப்பா, அந்த 12 ஸ்லீப்பர்ஸ்ல எப்படி அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தனாக்கா அது இல்லைன்னா உனக்கு டிசப்பாயிண்ட் தான் ஆகும். நீ அதை மாதிரி நினைச்சிட்டு வந்தது யார் தப்பு? யோசிச்சு பாரு. இவங்க சொல்லுவாங்க ப்ரமோஷனுக்காக 1000 சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் ஓரங்கட்டு. படத்தை வந்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உள்ள பார்த்தேன். நிறைய மைனஸ் இருக்கு. ஆனா படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது பாசிட்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. அது காரணம் என்ன, லவ் போர்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு லவ் போர்ஷன் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அது அனிருத் வந்து ஒர்க் பண்ணிருக்காப்ல, ஏன் டைரக்ஷன்ல சூப்பரா பண்ணிருக்காப்ல. லவ்வருக்காக தான் மொத்தமே பண்ற மாதிரி ஹீரோ காமிச்சிருக்காங்க. அதுலயும் பிளஸ் இருக்கு, அதுலயும் மைனஸ் இருக்கு. ஆனா பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு பிளஸ்ஸா தான் ஃபீல் ஆகும். இந்த படம் நல்லா இருக்கு, பார்க்கலாங்க. சும்மா நெகட்டிவ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற கிரேஸை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஃபேன்ஸ் நிறைய வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா உண்மையாலேயே வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா விஜய் எல்லாம் எங்கேயோ போயாச்சுங்க, அவரே ஊரை விட்டு போயிட்டாரு. ஏன் விஜய் ஆல்ரெடி குத்தாச்சு. இங்க படமே துப்பாக்கி கதை தான். இங்க 4 பெட்டி இறக்கி வச்சிருக்காங்க, ஃபுல்லா துப்பாக்கி தான். சோ ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிரேஸை வந்து சிவகார்த்திகேயன் வச்சுட்டு இருக்காரு. அதுவும் ஃபுல் ஆஃப் யூத்.
அதை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ரசிகர்கள் விஜய் அஜித்தை தாண்டி ஒரு சிவகார்த்திகேயன் ஒன்னும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்டர் கிடையாது. ஒரு சின்ன இதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய யூத் சப்போர்ட் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனமார வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கு, நல்லா படம் எடுத்திருக்காங்க. நீங்க எஸ்கே விஜய்னு கம்பேர் பண்ண வேணாம். விஜய் அவர்கள் வந்து எஸ்கே கிட்ட துப்பாக்கியை கொடுத்து புடிச்சுக்கோங்க சிவா அப்படின்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரு நடிப்பு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். நடிப்புல கொஞ்சம் லாக் இருந்தா கூட இவர்கிட்ட என் துப்பாக்கி தூக்கி கொடுத்தாருன்னு நினைக்கலாம். கொடுத்துருக்காருனாக்கா அந்த நடிப்பு தெரியுது, நமக்கு பார்க்க முடியுது. அந்த நடிப்போட அடுத்தடுத்த லெவலுக்கு அவர் போறான்றத டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. நல்லா பண்றாரு. உண்மையிலேயே அவரோட ஆக்டிங் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். சிவகார்த்திகேயன் உண்மையில நல்லா இருக்கு. படம் சூப்பர் தானா. எஸ்கே வார்த்தை கடத்துல எத்தனை ஒரு படம் தானே. முருகதாஸ் என்ன பண்ணிருக்காங்க படம். எல்லா ஆடிச்சுக்கும் பிடிக்கும் படம். முருகதாஸ் பண்ண படத்தை நல்ல படம் தான். முருகதாஸ் ஃபெயில் இருந்தா முருகதாஸ் கம்பேக் பண்ண படம். துப்பாக்கி டம்மி துப்பாக்கி சார். துப்பாக்கி டம்மி துப்பாக்கி சார். துப்பாக்கி மாதிரி இருக்குன்னு இது டம்மி துப்பாக்கி. தோட்டா போட மறந்துட்டார் எஸ்கே. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு பிடிக்கல சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல சார். 7G ரெயின்போ காலனி கிருஷ்ணா கேரக்டர் இருக்கால, இது அப்டேட்டட் வெர்ஷன். ரகு அவ்வளவுதான். ரொம்ப போர் அடிக்குதுங்க, ரொம்ப போர் அடிக்குது. நல்லா இல்ல. மைனஸ்னு எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ. பட் நல்லா இருக்கு. ஓவராலா நல்லா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு மற்ற படங்களையும் கம்பேர் பண்றதுக்கும். லாஸ்ட் படம் தான். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் படம். சாங்கும் சரி, டைரக்டரும் சரி, ஃபுல்லாவே வேற லெவல் தான். பாருங்க வாய்ஸ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்படி கத்தி கத்தி வேற லெவல் போடுங்க. சிவகார்த்திகேயன் அவரு அந்த செதுக்கி இருக்காருண்ணா. சிவகார்த்திகேயன் அண்ணா சிவகார்த்திகேயன் எல்லாமே அவர் பண்ண எல்லா படமும் நல்லா தானே இருக்கும். என்ன பொறுத்து எல்லா படத்தை விட இந்த படம் வித்தியாசமா இருக்குண்ணா. எனக்கு ஃபுல்லா பெஸ்ட் தான். ஃபுல்லாவே கத்திருந்தேன்னா அந்த படத்துல யாருமே லாபம் தான் கத்தினது. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஒர்த்து வாட்சி. ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு செம்ம கம்பேக் நான் இது நான் சூப்பரா எடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு புது லுக்கா நீங்க பார்க்கலாம். புது அவதாரா இருந்துச்சு. இந்த மாதிரி நடிச்சதே இல்லை. இது சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு எல்லாம் நல்லா செட் ஆச்சு. அனில் விஜயும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்கே பிடிச்சவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தான். செம்மையா லேகே இல்லை ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எஸ்கேன ஆக்டிங்கும் சரி, வித்யுத் ஜமல் ஆக்டிங்கும் சரி சூப்பரா இருக்கு. படத்துல சாங்ஸும் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப ரியலா இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. ஃபைட் சீன் இப்ப நம்ம இவ்வளவு பார்த்தோம் எஸ்கே பார்த்து இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காரு. ஏஆர் முருகதாஸ் நல்ல ஒரு கம்பேக் சொல்லலாம் அந்த படம். இல்ல ப்ரோ படத்துல நெகட்டிவ் எதுவும் கிடையாது. லவ் சீன் போவோம், லவ் பண்றாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்மளாம் சிங்கிள் நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்டிங்கும் சரி, அப்புறம் வந்து இந்த ஃபைட் சீனும் சரி, லவ் சீனும் சரி, பிஜிஎம்மும் அனிருத் செதுக்கிட்டாரு. எஸ்கேவும் அனிருத் கம்பவும் சேர்ந்தா சொல்ல வேணும். சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஏஆர் முருகதாஸ் நல்ல கம்பேக். அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். மாஸ் சீன்ஸ் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா வந்து ஒரு சீனும் சூப்பரா வந்து எல்லாம் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ் டென்ட்லாம் நல்லா ஒர்க்கா இருக்கு. முருகதாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக். சிக்கந்தர் சர்தார் அது மாதிரி படங்கள் ஒரு ஆவரேஜான மொக்க படங்கள் அது மாதிரி கொடுத்துட்டு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக். சிவகார்த்திகேயனுக்கு வந்து பேக் டு பேக் ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் எப்பயுமே வந்து ஒரு படம் நல்லா பண்ணுவார், அடுத்த படம் வந்து ஃபிளாப் ஆகும். இந்த படம் வந்து 2 படம் கன்யூஸா நல்லா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் ஜானர் வந்து விரும்பி பாக்குறவங்களும் இந்த படம் சரியான ட்ரீட்டா இருக்கும். படம் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஆக்ஷன் தான். எங்கேயுமே கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தாலும் பட் ஹீரோ வில்லனோட கேரக்டர் நல்லா இருந்ததுனால படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு சீனே நம்ம சீனா பார்த்தா போதும். கரெக்டான இடம் துப்பாக்கி போயிருக்கு. அதான் உண்மை. ஆனா படம் பாக்குறப்ப தெரியும். ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காரு எஸ்கே. ஏன்னா எஸ்கே வந்து முன்னாடி அந்த ஆக்ஷன் மட்டும் தான் அவருக்கு வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஃபேனா இருக்கட்டும், நார்மலான ஆடியன்ஸா இருக்கட்டும், அது வரலன்னு சொல்லி ட்ரோலா இருக்கட்டும் எல்லாம் வந்தது. இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. ஒரு சீன் யாருமே குறை சொல்ல முடியாது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. சோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. ரொம்ப போரிங்கா இதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தாதான் இந்த படம் நல்லா இருக்கும். தியேட்டர்ல வந்து நீங்க உட்கார்ந்து அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சீனுமே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் உங்களுக்கு. அவர் பண்ற ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும். லைக் மார்வெல்ல ஒரு கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல அவரோட கேரக்டர் ஒரு டிஃபரெண்ட், நார்மல் கேரக்டர் கிடையாது, ஒரு டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து கஞ்சாவை கொண்டு வந்துடலாம், அபீனை கொண்டு வந்துடலாம், நீங்க என்ன பலதரப்பட்ட இதை வேணா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கண்ணெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதா? கண்ணை நான் தான் உருவாக்குனேன், அந்த கண்ணை நானே அழிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டென்ட். ஓகே, கண்டிப்பா வில்லனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னா ஒரு டைலாக் தான். எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அங்க நான் தான்டா வில்லன் அப்படின்னு ஸ்டைலா நடந்து வருது பாரு ஸ்டெல்லாம். அது ஹீரோவா நம்ம சிவா ஹீரோவான்னு எனக்கு டவுட்டா போச்சுடா. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்குது. எங்க போனாலும் அந்த மாலதிய காணான்னு பைத்தியம் முடிச்சே சுத்தியே நல்லது செய்யறாரு. அதான் கண்டென்ட். நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கிறாரு. ஃபைட் சீன் நல்லா இருக்கு.
நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு எஸ்கே இது நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மென்டல்ன்றாங்க, ஆனா வந்து வேற மாதிரி அவரை நல்லா கலந்து போலீஸ் ஆபீசருக்குள்ள எடுத்துட்டு வந்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா. எஸ்கே வேற லெவல். அமரனுக்கு ஈக்குவலா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கமர்ஷியலும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஃபுல்லா ஆக்ஷன் தான் ப்ரோ. ஃபுல்லா ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் புது ஜானகமா இருந்துச்சு. ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் மஜாவா இருக்கு ப்ரோ. எஸ்கே ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தையே மஜா பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு படம். ஆமா ப்ரோ, படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான் ப்ரோ. படம் ஃபுல்லா ஆக்ஷன்ல தான் படமே அங்கங்க இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒர்த்து ப்ரோ படம். நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் லைட்டா லாக் இருந்த மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி எல்லாம் ஓகே தான், சூப்பரா தான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஆனா அந்த அளவு இல்ல, பட் நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் அந்த கதைக்குள்ள வரணும்னுக்காக கொஞ்சம் அப்படி எப்படி போன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓவரால் அப்படியே மூவ் ஆயிடுச்சு படம். ஓகே.